ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. தாய்ப்பாலுக்கு பதிலா இல்ல தாய்ப்பாலுக்கு கூடுதலா பவுடர் பாலோ மாட்டுப்பாலோ கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா பவுடர் பால் மாட்டுப்பால்ல தாய்ப்பாலுக்கு நிகரான கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, கலோரிஸ், அமினோ ஆசிட்ஸ்னு ஏகப்பட்டது சொல்லலாம். ஆனா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது தாய்ப்பால்ல மட்டும்தான். ஒரு நோய் கிருமி உடம்புல நுழைஞ்சதுன்னா அதை எதிர்த்து உடம்பு சண்டை போட்டு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அப்படிப்பட்ட எதிர்ப்பு சக்தியை தாய் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நோய்க்கு எதிராக உண்டான எதிர்ப்பு சக்தி எல்லாம் ரெடிமேடா குழந்தைக்கு கிடைக்குது. வேற எந்த பவுடர்னாலையும் வேற எந்த மிருகத்துடைய பால்னாலையும் அதுக்கு மேட்சா கொடுக்க முடியாது. ஒரு டைம் மட்டும் கொடுக்குறேன், 2 டைம் மட்டும் கொடுக்குறேன், 10வது அப்ப மட்டும் கொடுக்குறேன், இந்த பேச்சுக்கே இடம் வேண்டாம். அந்த ஒரு தடவை 2 தடவை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் வைங்களேன், குழந்தை அதை தான் விரும்பி குடிக்கும். ஏன்னா தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கு உறிஞ்சி சக் பண்ணி ஸ்வாலோ பண்ணணும். இது ரெடிமேடா பாட்டில்லையோ பாலாடையிலையோ நம்ம ஊற்றிடுவோம். ஸோ குழந்தை ஈஸியாக கிடைக்கிறத தான் விரும்பும். ஸோ நாளடைவில் தாய்ப்பால் கம்மியாயிரும்.